கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான மாலை நேரத்திலேயும் 120 நாட்களில் வேத வாசிப்பு பகுதியை சற்று தாமதமாக தொடங்குவதில் உங்களோடு கருத்து பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு 64வது நாட்கள். 1 நாளாக 1 முதல் 10 வரை சுருக்கத்தை உங்களோடு கூட சொல்லுகிறேன். 1 நாளாக 1ஆம் அதிகாரம். தாவீது மரணத்துக்கு பின்பு சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு வருகிறார். சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் அவனிடத்தில் தரிசனமாகி அவனுக்கு தேவையானதை கேட்க சொல்லுகிறார். சாலமோன் ஞானத்தை கேட்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட தன்னுடைய அரண்மனையை கட்ட தீர்மானித்து ஆட்களை நியமிக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்டபடியே மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னாவின் களத்தில் தாவீதினுடைய ஆலோசனையின்படி ஆலயத்தை கட்ட துவங்குகிறார். 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய நீளங்கள் அது எப்படி வடிவமைக்கப்படுகிறது என்பதையும் 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த காரியங்களை குறித்தும் ஆலய பிரதிஷ்டை நாளிலே தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே சாலமோனுடைய ஜெபத்தை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். நீண்ட ஜெபத்தை சாலமோன் செய்கிறார். வேத புத்தகத்தில் நீண்ட ஜெபத்தை செய்தவன் சாலமோன் மாத்திரமே. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது தேவ ஆலயத்தினாலே மகிமை நிறைந்தது. கர்த்தர் சாலமோனுடைய ஜெபத்திற்கு இந்த அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பதில் கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் சாலமோன் தனக்கென்று அரண்மனையை கட்டுகிறான். தனக்கு உதவி செய்த ஈராமுக்கு பட்டணங்களை கொடுக்கிறான். 9ஆம் அதிகாரத்தில் சேவாவின் ராஜஸ்ரீ சாலமோன் ஞானத்தை கேட்கும்படியாக அவனை சோதிக்கும்படி வருகிறார். அவள் வந்து அவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுக்கிறார். சாலமோனின் ராஜா வேலையாட்கள் கப்பல்களிலே அவனுக்கு பொன்னையும் தங்கத்தையும் மயில்களையும் எகிப்திலிருந்து கொண்டு வருகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் இந்த 9ஆம் அதிகாரத்தின் முடிவிலே மறிக்கிறான். அவன் குமாரனாகிய ரெகோபயாம் ராஜா பட்டத்துக்கு வருகிறான். அவனை ராஜாவாக்க இஸ்ரவேல் ஜனங்கள் கூடின பொழுது அவனுக்கு தவறான பதில்களை சொன்னது நிமித்தம் ராஜ்யபாரம் அவனை விட்டு தாண்டி ஒரு கோத்திரம் மாத்திரம்தான் அவனுக்கு கிடைக்கிறது. இந்த அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரிந்து போய் ரெகோபயாமை தங்களுக்கு ராஜாவாக அமைத்து கொண்டார்கள். இப்படி இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.